கடமையை இறுதி வரை செய்து கொண்டிருக்கும் செவிலியர் தெய்வங்கள். அசாம் மற்றும் வடமேற்கு பகுதிகளை நிலநடுக்கம் தாக்கியது. ரிக்டர் அளவுகோலில் 5.8 பதிவான அந்த நிலநடுக்கம் மக்களால் அதிகமாக உணரப்பட்டது. 90 நிமிடங்களுக்குள் 3 முறை கட்டிடங்கள் அதிர்ந்ததாக தரவுகள் கூறுகின்றன. மாலை வேளைகளில் 2.7 2.9 மற்றும் சில பதிவுகளாக அந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தரவுகள் கூறுகின்றன. அசாமில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனை ஒன்றில் பணியாற்றக்கூடிய அந்த செவிலியர்கள் நிலநடுக்கம் உணரப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள். உயிருக்கு ஒரு ஆபத்து என்றால் யாராக இருந்தாலும் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தான் முனைவார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கூட இது போன்று செவிலியர்கள் தங்களது உயிரை துச்சமாக எண்ணி தங்களுக்கு கொடுத்த கடமையையும் அந்த பச்சிளம் குழந்தைகளையும் காத்து ரட்சித்தார்கள். நிலநடுக்கத்தில் கட்டடங்கள் இடிந்து விழுந்த போதும் கடைசி வரை அந்த குழந்தைகளை பாதுகாப்பதிலேயே அந்த செவிலியர்கள் முனைப்பு காட்டினார்கள். இந்த செவிலியர்களும் அந்த குழந்தைகள் கீழே விழுந்துவிடக் கூடாது என அந்த மெத்தைகளை இறுக பிடித்து கொண்டு நிற்கக்கூடிய காட்சி ஒட்டுமொத்த மக்களின் உள்ளங்களை நெகிழ்ச்சி அடைய வைக்கிறது. அந்த செவிலியர் கடவுள்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்தினரும் தற்போது தலை வணங்கி நன்றிகளை உரித்தாக்கி வருகிறார்கள். செய்திகளை வழங்குவோர் GT Holidays, Medway Hospitals, பிருத்திவி இன்னர்வியர்ஸ்.